நீங்கள் உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவார், அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்கே வந்து வருகை தந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதையெல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அதனால் தயவு செய்து நாங்கள் சொல்கிற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்கள் வெளியிட்டு உதவணும். எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில மீடியாக்கள் அதை டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு எங்கள் மீது ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இரண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய இந்த நகர்வு எங்க அந்த சைட்லயும் போக முடியாது. அடுத்த கட்டமா தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புல சேர்த்து போட்டியிடுவதற்கான அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன். 25க்கு மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் என்னை சந்திப்பதற்கு வருகை தந்து அறையில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவை அறிவிப்போம். பேச்சுவார்த்தைக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் போன உடனே வந்து வரவேற்று உள்ள கூட்டு போய் பிஸ்கட்டு, காஃபி, வடை எல்லாம் கொடுப்பாங்க, மரியாதையோடு நடத்துவாங்க. போகும்போது கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சு அனுப்புவாங்க. அதெல்லாம் அது சுயமரியாதை இயக்கம். நான் ஒரு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வளர்ந்து வந்தவன் தான். அதனால் அதெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. அது எதில் சொல்கிறாருன்னா, இந்த 10 அம்ச கோரிக்கையை கொடுத்து இது ஒரு டிமாண்டாக இதை நிறைவேற்றுங்கள், எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்னபோது எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை, புதிய ஒரு செயல் திட்டத்தை வேல்முருகன் கொடுப்பதில் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு வந்து இல்ல, அது வந்து திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளித்தேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதில் எல்லாம் நாங்கள் ஒரு சரி 10 கொடுத்தீங்க வேல்முருகன், நாங்கள் ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரலை. அந்த டிமாண்டு கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்களாம் டிமாண்டு கொடுக்குற அளவுக்கு அப்படின்ற அந்த தோணி இருக்குல்ல, அதைத்தான் நான் பெரிய மனப்பான்மை. ஒரு ஒருத்தர் 10.5% திமுக ஆட்சிக்கு வந்த டே 1 என்னுடைய சட்டமன்ற குறிப்புகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை நண்பர்கள். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்திய பிறகுதான், நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஜி கே மணி போன்றவர்கள் வலியுறுத்திய பிறகுதான் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணையம் இதுவரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த டேட்டாஸ், இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டார்? ஏன் இந்த 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன்வரவில்லை? எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டமாக அது இருக்கிறது. ஆனால் தரவுகள் அடிப்படையில் ஏற்றி கொண்டு வாருங்கள், உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்னபோது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை? அப்போ ஏன் வரல நான் கேள்வி கேட்ட போது தான் அவர் எழுந்து சொன்னார், நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம்னார். அதே மாதிரி அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சந்தித்து போய் சொன்ன போதும் அவையில் அவர் வந்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோம் அப்படின்னார். ஆனால் மேற்கொள்ளலை. சரி 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னியிருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்போ அதை வழங்க முன் வராதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு தான் நீங்கள் வந்து மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு,
அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்தில் சொல்லியிருக்கிறீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்போ வந்து நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லுவதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. சமூக நீதி பேசுற திமுக கிட்ட சமூக நீதி இல்லைன்னு சொல்றீங்களா சார்? சமூக நீதி பத்தி வெறும் பேச்சுக்கு தான் பேசுறாங்க. மத்தியில பாஜக என்ன செய்யுதோ அதை வந்து மாநிலத்துல திமுக செய்யுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா அது வந்து ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்போ இங்கே இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல் வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ஏடிஜிபி, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்கள் இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் ஐஜி எடுங்க, SP எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை டிஜிபியிலிருந்து எடுத்து கணக்கு பாருங்க. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தவாக தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார்.